ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி பட்டாணி சாதமும் வெஜிடபிள் குருமாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் போட்டு அது நல்லா செவக்க வறுத்ததும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ஒரு அரை பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வறுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் பொடியாக நறுக்கி கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் போட்டுட்டேன். கூடவே பச்சை மிளகா 2, இந்த பச்சை மிளகா போட்டு அரைச்சா குருமா நல்லா ஃப்ளேவர் வரும். அதனால் கூடவே கொஞ்சமாக இஞ்சியும், பூண்டு ஒரு 4 பல், முந்திரி பருப்பு ஒரு 4 அது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய், கசகசா கொஞ்சமாக சேர்த்து இதை புதினா கொஞ்சமாக இன்னும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது காய்கறி குருமா கூட காரம் பத்தாதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது அந்த பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சு நம்ம ஒரு 2 விசில் விட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விட்டு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பட்டாணி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இது 2 நிமிஷம் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா காயட்டும். காய்ஞ்சதும் அன்னாசி முக்கு, பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், பிரியாணி முக்கு அது 2ஐயும் எல்லாம் சேர்த்து ஏலக்காவும் கூட 2 சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது நல்லா செவக்க வறுக்கணுங்க. வறுத்ததும் கீரி வச்ச பச்சை மிளகா 3 சேர்த்துட்டேன். முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேங்க. முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். அது வறுத்ததுக்கு அப்புறமா புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் 2 தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை பட்டாணிங்க, இது உரிச்ச பட்டாணி, இது ஒரு கப் அளவு சேர்த்துக்கிட்டேங்க. இது நல்லா இல்லைன்னா நீங்கள் ஊற வச்ச பட்டாணினா முதல் நாளே ஊற வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்து பச்சை மிளகா நம்ம 3 சாப்பாட்டுக்கு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் இன்னும் 2 சேர்த்துட்டேன். கூடவே ஏலக்காவும் புதினா இலையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி இதை இந்த அடுப்பில் குக்கரில் இது கூட சேர்த்து அந்த பச்சை பட்டாணி கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். தெளித்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை வரணும். இப்போ அந்த அலசின தண்ணி தான் இது. இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியும், ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேங்க. அரிசி பாஸ்மதி அரிசி. நான் இப்போ இதே எந்த டம்ளரில் தண்ணி ஊற்றினா அந்த டம்ளரில் அரிசி 1 டம்ளர் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு இந்த சாப்பாட்டுக்கு பட்டாணி சாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இது பாஸ்மதி அரிசி ஒரு 200 கிராம், அதாவது தண்ணி சேர்த்தோம்ல அந்த டம்ளரில் தான் எடுத்து ஊற வச்சேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சேங்க. ஊற வச்சு அதில் இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டா நம்ம அந்த சாப்பாடு சாதம் தனித்தனியாக வரும். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்குது. தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்தால அது நல்லா கொதிக்குது. இப்போ வறுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லைங்க. நம்ம பிரியாணி அரிசிலையும் செய்யலாம், சாதாரண சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம். இது ரொம்ப வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறம் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. அதில் கொத்தமல்லி தழை சேர்த்து குருமாவில் சர்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஆயிடுச்சு.
இப்போது குக்கர் அதில் வந்து நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். சாப்பாடு பட்டாணி சாதம் குருமாவை எடுத்து வச்சுட்டு அதை பார்க்கலாம் பாருங்கள். இதுவும் கேஸ் போயிடுச்சு. இதை எடுத்து பாருங்கள். சூப்பராக வாசனையாக இருக்குதுங்க பட்டாணி சாதம். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் பொலந்து, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. தண்ணி மட்டும் விடலாம், இல்லை தேங்காய் பால் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு வாட்டர். பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. தனித்தனியாக இருக்குது சாதம். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜய் சுக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த குருமாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.